புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் மத தொலைக்காட்சியின் அன்புறவுகளே, முதல் சனிக்கிழமை ஆண்டுடைய திருப்பிரசன்னத்தில், நற்கருணை ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்திலே ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்ற பாக்கியம் நமக்கு இருக்கிறது. குறிப்பேடு நூல் 6ஆம் அதிகாரத்திலே 12ஆம் இறைவார்த்தையிலே நாம் வாசிப்போம். சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்திற்கு முன்பாக, இஸ்ராயேல் சபையார் அனைவரின் முன்பாக தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவர் முன்பாய் ஜெபிக்கின்ற மாதிரி நமது கண் முன்பாய் இருக்கின்றது. ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாய் நாம் இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறு கரம் உயர்த்தி, இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணிலும் மண்ணிலும் உமக்கு இணையான கடவுள் இல்லை. நீர் முழு இதயத்தோடு உம்மை பின்பற்றும் உம் அடியார்கள் மேல் அன்பு கூர்ந்து உமது உடன்படிக்கையை காத்து விடுகிறீரே. நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை புகழ்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், நாங்கள் உம்மை தண்டனிட்டு வணங்குகிறோம் என்று சொல்லி இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறே கரம் உயர்த்தி நற்கருணை ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நன்றி இயேசுவே என்று நம்ம எல்லோரும் குரல் எழுப்பி நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இயேசுவே, என் மீட்பரே, என் கோட்டையரனான தெய்வமே, என் மீது அக்கறையாயிருக்கின்ற ஆண்டவரே, எனக்கு இந்த உயிரையும் உடலையும் கொடுத்த ஆண்டவரே, உடல் சுகத்தை கொடுத்து தாயை போல தாயை விட மேலாக நேசிக்கின்ற தெய்வமே, உடல் நலமற்ற ஒவ்வொரு தருணத்திலும் நீர் யெகோவா ராஃபாவாக இருந்து நலம் தருகின்ற தெய்வமாக இருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறீரே, சுகத்தை கொடுத்திருக்கிறீரே. நான் உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை தண்டனிட்டு வணங்குகின்றேன். ஆண்டவரே, மாதத்தின் முதல் சனிக்கிழமை இந்த நாளிலே இதோ இந்த ஆராதனை வேளையிலே உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் நாங்களும் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குறிப்பாய் உடல் நலமற்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது இரக்கத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். உடல் நலமற்று போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், மருத்துவமனையில் இருக்கின்ற பிள்ளைகள், மருத்துவரை பார்த்தோம், மருந்து சாப்பிட்டோம், சுகம் கிடைக்காமல் வலியினால், வேதனையினால், நோயினுடைய கொடுமையினால் தத்தளித்து போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலே உமது இரக்கத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இப்பிள்ளைகளோடு, உடல்நலமற்ற பிள்ளைகளோடு, மருத்துவமனையில் இருக்கின்றவர்களோடு, தனிமையில் இருக்கின்றவர்களோடு, முதுமையில் இருக்கின்றவர்களோடு, பல்வேறு விதமான மனநலத்தினால், மனநலமின்றி, மனநோயினால், அச்சத்தினால், பயத்தினால் போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரின் சார்பாக ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். சாமி, சாலமோனை போன்றுதான் ஆண்டவரே நாங்களும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணிலும் மண்ணிலும் உமக்கு இணையான கடவுள் யாருமே இல்லை சாமி. நீர் இஸ்ரவேலின் ராஜா, எங்கள் ஒவ்வொருவரின் மன்னர், அரசர். ஆண்டவரே, என் இறைவன் நீர், என் கர்த்தர். நான் உம்மை வாழ்த்துகிறேன். எத்தனையோ நன்மைகளை எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் உறவுகளுக்காக, நான் மன்றாடிய ஒவ்வொருவருக்காக நீர் செய்திருக்கிறீரே. நான் நினைவு கூறுகிறேன். இயேசுவே, உமது நாமத்தை அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை வாழ்த்துவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் இறைவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் இறைவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, இயேசுவே,
அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக 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 எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினே எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக
அளவில்லாத அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக. ஆண்டவரே, உமது அளவில்லாத அன்பிற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் உம்மை போற்றுகிறேன், நான் உம்மை புகழ்கிறேன். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நான் நன்றி படி செலுத்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்தவாறு உளமாற உங்கள் உயிருக்காய், உடலுக்காய், குடும்பத்திற்காய், பிள்ளைகளுக்காய், ஆரோக்கியமான வாழ்க்கைக்காய், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய், உங்களை காப்பாற்றுவதற்காய் ஆண்டவர் செய்த கிருபையான வல்ல செயல்களுக்காய் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். சர்வ வல்லவராம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று யோபு அறிக்கை செய்தது போல அப்பா நாங்களும் இந்த நேரத்தில் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை என்பதை எங்களுக்கு உணர்த்தியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம் சாமி. இம்மட்டும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுக பலத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி ஆண்டவரே. பாதுகாப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் ஆண்டவரே. குடும்பத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம். பிள்ளை செல்வங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சுகவீனத்திலே எங்களுக்கு சுகத்தை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சோர்வுகளிலே எங்களை தேற்றுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பலனாகி ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம். எங்கள் ஆற்றலாய் நீர் மட்டுமே இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் அண்டி பிடித்துக் கொள்ளுகிற கற்பாறையாய் நீர் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்னலுற்று தனித்து போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் விண்ணப்பத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீரே உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு யாரும் இல்லையே என்று கலங்கி நொறுங்குண்ட இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் தொடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம். சுகவீனமாய் படுத்துக்கொண்டு இதோ வியாதி படுக்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்குகிறீரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிதவிக்கிற ஆண்டவர் அல்லவா, இரக்கம் காட்டுகிற தெய்வம் அல்லவா, நன்றி மனதுருகுகிற தெய்வம் அல்லவா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, சாமி. நீர் உயிரோடு இருந்த போது இயேசுவே இந்த உலகத்திலே உம்மிடத்திலே கொண்டு வரப்பட்ட ஒவ்வொருவரின் மீதும் பரிவுள்ளவராயிருந்தீரே, ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தினீரே. நன்றி இந்த செலுத்துகிறோம். நேரத்திலும் ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்துகிறதற்காக உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நாங்கள் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் நன்றி சாமி. செலுத்துகிறோம் நீர் ஒருவரையும் கைவிடாத தேவனாய் இருக்கிறீரே. இதோ தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் விட்டு விலகாதிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் உம்மை ஆண்டவரே. துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் உம்மை சாமி. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவரின் மீதும் நீர் கண்ணோக்கமாய் இருக்கிறீரே. இதோ செவி கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறீரே. இதோ நீர் உம்மை மறைத்துக் கொள்ளுவதில்லை அப்பா. உம்மை நன்றி, துதிக்கிறோம் நன்றி. சாமி. துதிக்கிறோம் கண்டும் சாமி. காணாமல் போகிறவர் அல்ல ஆண்டவரே. ஒவ்வொருவரின் இருதயத்தையும் ஆராய்ந்து பார்த்து விசாரிக்கிற தெய்வமாய் இருக்கிறீரே உம்மை துதிக்கிறோம் சாமி. உம்மை போல ஒருவரும் இல்லையே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் போராட்டங்களை நாங்கள் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் எங்களை சார்ந்ததாய் இருக்க கூடாது அப்போ அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக உமது வெள்ளமையால் உமது தேவ பலத்தினால் எங்களை நீ நிரப்புகிறதற்காக உம்மை துதிக்கிறோம் சாமி. உம்மை நோக்கி பார்க்கிற உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் தேவ வல்லமை நீ தருகிறீரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீண்டும் எல்லோரும் குரல் எழுப்பி இயேசுவே நீ செய்த நன்மைகளை நான் நினைவு கூறுகிறேன் சாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
இயேசுவே உமக்கு நன்றி, உமது அளவில்லாத அன்பிற்காக நன்றி என்று சொல்லி மீண்டுமாய் நாம் பாடி ஆண்டவரை போற்றுவோம். அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைத்தனங்களையும் குறிப்பாய் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு ஆண்டவர் கொடுத்த உடல் சுகத்தை நினைவு கூர்ந்து அதிசயமாய் உங்களுக்கு சுகத்தை கொடுத்த தருணங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசுவே, நான் இருப்பதும் இயங்குவதும் உம்மால் தான், உமது கிருபையினால் தான் ஆண்டவரை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த நலத்தினால் சுகத்தினால் தான் இதோ ஆண்டவரை நான் உயிரோடு இருக்கிறேன். நீர் எனக்கு இறங்கினீர், எனக்கு கருணை காட்டினீர், எனக்கு சுகத்தை கொடுத்தேன். ஆண்டவரை நான் உமக்கு நன்றி சொல்கிறேன். அதே வேளையிலே ஆண்டவரே, உடல்நலமற்று இருக்கின்ற என் குடும்பத்தாரை, என் உறவுகளை, என்னிடத்தில் ஜெபிக்க சொல்லி கேட்டவர்களை, மருத்துவமனையில் இருக்கின்றவர்களை, பல்வேறு விதமான நோயினால் ஆண்டவரே, இதய வியாதியினால், தோல் வியாதியினால், கேன்சர் வியாதியினால், இன்னும் பல்வேறு விதமான தீரா நோய்களினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக எந்த நாளிலே நாங்கள் உம் பாதம் பற்றி ஜெபிக்கிறோம். சாமி, எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களுக்கு நலம் தருகின்ற வார்த்தைகளை தாரும், நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளை தாரும், எங்களுக்கு சுகத்தை தருகின்ற வார்த்தைகளை தாரும். ஆண்டவரே, மருந்தோ பச்சிலையோ எங்களை சுகப்படுத்த முடியாது. உமது வார்த்தை, உமது பிரசன்னம் ஆண்டவரே, உமது வல்லமை எங்களுக்கு சுகத்தை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, இதயத்தோடு இதயமாக பேசும். உமது வார்த்தையினால் எங்களுக்கு சுகத்தை தாரும். உமது வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே எங்களை நடத்தும். சுகத்தை தாரும். நன்றி சொல்கின்ற சூழலை நீர் உருவாக்கி தாரும். உமது அற்புதத்திற்காய், உமது அதிசயத்திற்காய் ஆண்டவரே, உமது நலம் தருகின்ற ஆற்றல் வெளிப்படுவதற்காய் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தைக்கு பக்தியுடன் நாம் செவிமடுப்போம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 23 25 முடிய. அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர்,
ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கரை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, பிப்ரவரி மாதம் என்றாலே ஏராளமான பிள்ளைகளுக்கு குதூகலம். நம்பிக்கையாளர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியின் மாதம். குறிப்பாக நலமற்றோர், உடல்நலமற்றோர், பல்வேறு விதமான வியாதிகளில் துயரப்படுவோர், கஷ்டப்படுகின்றவர்களுக்கு இது நம்பிக்கை தருகின்ற மாதம். ஏனென்றால் இந்த மாதம் நலம் தருகின்ற மாதம், நலத்தை பெற்றுக்கொண்டு நன்றி சொல்கின்ற மாதம். கடந்த ஆண்டிலே அக்டோபர் மாதத்திலே அன்னையினுடைய திருத்தலம், உலக புகழ்பெற்ற பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற லூர்து அன்னையினுடைய திருத்தலத்திற்கு செல்லுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அந்த திருத்தலத்தை நோக்கி பயணித்த வேளையிலே பக்கம் போக போக மனதெல்லாம் ஒரே மகிழ்ச்சி, குதூகலம். என்னையும் அறியாமல் மனதிற்குள்ளாக அத்தனை ஒரு எதிர்பார்ப்பு. வேக வேகமாக அறைக்கு சென்று எங்களுடைய பொருட்களை எல்லாம் போட்டுவிட்டு ஆயத்தமாகி அந்த திருத்தலத்தை நோக்கி பயணித்தோம். அருகாமையில் செல்ல செல்ல அது ஒரு சனிக்கிழமை, யூபிலி ஆண்டிற்கான ஒரு சிறப்பு நிகழ்வுக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே குழுமியிருந்தார்கள். ஒரு மிகப்பெரிய பவனி, அருமையான பாடல்கள், ஜெபமாலை, ஜெபத்துடன் அந்த பவனி வந்து கொண்டே இருந்தது. மிக நீண்ட பவனி. பவனினுடைய முதல் கட்டமாக நிறைய சகோதரர் சகோதரிகள், பெரியவர்கள் வீல் சேரில் வைக்கப்பட்டு, பெட்டில் வைக்கப்பட்டு அழைத்து வரப்பட்டார்கள். நான் முதல்ல பார்க்கும்போது இவ்வளோ சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்களா என்று நினைத்தேன். அவர்கள் உடையெல்லாம் அருட்சகோதரருடைய உடை போன்று இருந்தது. பிறகுதான் தெரிந்து கொண்டேன், அவங்க எல்லாமே தன்னார்வ பணியாளர்கள். லூர்து அதனுடைய திருத்தலத்திற்கு வருகின்ற உடல்நலமற்ற சகோதரர் சகோதரிகளுக்கு உதவி செய்வதற்காக அங்கு இருக்கின்ற தன்னார்வ பணியாளர்கள். ஒவ்வொருத்தரும் வீல் சேரில், கட்டிலில் படுத்திருந்த சகோதரர் சகோதரிகளை அப்படியே வரிசைகரமாக அழகாக கொண்டு வந்தார்கள். அந்த திருத்தலத்தினுடைய வளாகத்தினுடைய முதல் பகுதியில் வரிசைகரமாக ஒவ்வொருவரையும் அப்படியே ஜபத்திற்காக ஆயத்தம் செய்துவிட்டு அப்படியே சுற்றிலும் அரண் போல நின்று கொண்டார்கள். நூற்றுக்கணக்கான குருக்கள் வந்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருப்பதே ஒரு மிகப்பெரிய பரவச அனுபவமாக இருந்தது. 1 மணி நேர ஆராதனை ஒரு புதிய அனுபவத்தை எனக்கு கொடுத்தது. 1858 14 வயது ஒரு சின்ன பெண் பெர்னதத்து அன்னை மரியா 18 முறை சந்தித்தார்கள். 18 முறை சந்தித்தார்கள். உலகத்தில் மிகப்பெரிய திருத்தலம், ஆண்டிற்கு 5 மில்லியனுக்கு மேற்பட்ட பக்தர்கள் அன்னையை தேடி வருகின்ற, இறை அனுபவம் பெறுகின்ற அதிசய திருத்தலம் அது. இதுவரையிலும் ஏறக்குறைய 7000த்திற்கும் மேற்பட்ட புதுமைகள், எழுதி கொடுக்கப்பட்ட புதுமைகள், புதுமையினுடைய அனுபவங்கள் அங்கே பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அதிசயம், வருகின்ற எல்லோருக்கும் அதிசயம், வருகின்ற எல்லோருக்கும் அற்புதம், தேடி வருகின்ற எல்லோருக்கும் நலம். அந்த அன்னையினுடைய திருத்தலத்தில், அந்த கெபியில் அப்படியே நடந்து செல்லுகின்ற பொழுது எங்கு பார்த்தாலும் ஜெபமாலை, கரங்களில் மெழுகுவர்த்தி, அந்த பவனியாக சென்று கொண்டு அந்த கெபியில் அன்னையினுடைய திருச்சுருவத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருந்த பொழுது அந்த நீரூற்றிலிருந்து அப்படியே என் தலையில் 2-3 சொட்டு தீர்த்தம். மிகவும் ஒரு உணர்வு பூர்வமான நேர்வமாக இருந்தது. அன்புறவுகளே, அன்னை நமக்காக பரிந்து பேசுகின்ற தாய், நமக்காக பரிந்து பேசி அற்புத சுகத்தை பெற்று தருகின்ற தாய். இந்த நாளில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சுகம் பெறுதல், நலம் பெறுதல், ஹீலிங் இஸ் த சைன் ஆஃப் கிங்டம் என்று சொல்வார்கள். இந்த நல அனுபவம்
உடல் சுகம் பெறுகின்ற அனுபவம் இறை இல்லத்தினுடைய அடையாளம், இறை ஆட்சியினுடைய அடையாளம். இந்த பணியில அன்னை மிகப்பெரிய பங்காற்றுகின்றார்கள். அதனாலதான் அன்னையினுடைய திருத்தலங்கள் எல்லாமே புதுமை நடக்கின்ற திருத்தலங்களாக, ஆண்டுடைய வல்ல செயல்களை வெளிப்படுத்துகின்ற திருத்தலங்களாக இருக்கின்றன. இதெல்லாம் நாம் அறிந்த உண்மை. ஆனால் இந்த நாளிலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுவதெல்லாம், அன்னை மரியா சிறு பிள்ளைகளை தேடினார்கள். சிறு பிள்ளைகளுக்குத்தான் தன் தரிசனத்தை தந்தார்கள். சிறு பிள்ளைகளை தன்னுடைய நற்செய்தியின் தூதுவர்களாக பயன்படுத்தினார்கள். பாத்திமாவாக இருக்கட்டும், லூர்து நகராக இருக்கட்டும். இந்த நாள்ல நம்முடைய கவனம் எல்லாம் நம்முடைய சிறு பிள்ளைகளின் பக்கம் செல்ல வேண்டும். நம்முடைய டீனேஜ் பிள்ளைகள் பக்கம் செல்ல வேண்டும். அன்னை நம் பிள்ளைகளை தேடுகின்றார்கள். நம்முடைய கண்கள் நம்முடைய பிள்ளைகள் மீது இருக்கின்றதா? நம்முடைய கவனம் நம்முடைய பிள்ளைகள் மீது இருக்கின்றதா? நம்முடைய பிள்ளைகள் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா? நம்முடைய பிள்ளைகள் எதிர்கொள்கின்ற சவால்கள் என்ன, சோதனைகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, அடிமைத்தன பழக்க வழக்கங்கள் என்ன, நம் பிள்ளைகள் எதிர்கொள்கின்ற நோய்கள் என்ன? இந்த தருணத்தில் நமது பிள்ளைகளோடு பயணிக்கின்ற கடமையை, பொறுப்பை அன்னை மரியா நமக்கு நினைவூட்டுகின்றார்கள். எதிர்கால தலைமுறை ஆரோக்கியமாக ஆண்டவரை பற்றி கொண்டு பரிசுத்த வாழ்க்கை நடத்த முடியும் என்றால் அது உங்களால் நடைபெற வேண்டும். இந்த பிள்ளைகளை பயிற்றுவிக்கின்ற, பிள்ளைகளுக்கு இறை அனுபவம் கொடுக்கக்கூடிய தார்மீக கடமை, பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் நமது பிள்ளைகளை அன்னையின் வழியாக ஆண்டவர் பக்கம் கொண்டு வர நாம் தீர்மானம் எடுப்போம். இந்த நாளிலே உடல்நலமற்ற உறவுகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்ற வழியிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தருவோம். நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக, நம்முடைய பிள்ளைகள் பரிந்துரை ஜெபம் ஏறெடுக்கின்ற பிள்ளைகளாக, நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த வாழ்க்கை நடத்துகின்ற பிள்ளைகளாக, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டுடைய திருவுளத்தை தேடுகின்ற பிள்ளைகளாக, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டுடைய திருவுளத்தை தங்களுடைய வாழ்விலே கண்டு கொண்டு அதை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக வாழ வளர அவர்களோடு நாம் பயணிப்போம். நமது வாழ்க்கை அனுபவம், நம்முடைய விசுவாச அனுபவம், நம்முடைய அன்னை மீதான நமக்குள்ள பக்தி நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கட்டும். அதனால் தொடரும் இந்த அருளின் வேளையிலே நம் பிள்ளைகளை ஆண்டவர் திருப்பாதம் ஒப்பு கொடுப்போம். படிக்கின்ற பிள்ளைகளை ஆண்டுடைய திருப்பாதம் ஒப்பு கொடுப்போம். வாலிப பிள்ளைகளை அன்னையின் வழியாக ஆண்டவர் திருப்பாதம் ஒப்பு கொடுப்போம். பிள்ளைகள் எப்படி அன்னையினுடைய தரிசனத்தை பெற்று மிகப்பெரிய திருத்தலங்கள் உருவாக காரணமாக இருந்தார்களோ, அதே போலவே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்து பிள்ளைகள் விசுவாசத்தின் தூதுவர்களாக அன்னை நலம் தருகின்ற இந்த அனுபவத்தை எல்லா உள்ளங்களுக்கும் கொண்டு செல்லுகின்ற பிள்ளைகளாக மாறுகின்றபடி நம் பிள்ளைகளை ஆண்டவர் திருப்பாதம் அன்னையின் வழியாக ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக அரசு தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வேலைக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், பல்வேறு விதமான பிரச்சனைகள், அடிமைத்தன பழக்க வழக்கங்கள், இவைகளில் ஆட்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், இவைகளை அன்னையின் வழியாக இறைவன் தடுத்தாட்கொள்ள வேண்டுமாய், புது வாழ்க்கையை தர வேண்டுமாய் நாம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். நமது பிள்ளைகள் அன்னையினுடைய கரத்திலே நலம் தருகின்ற தூதுவர்களாக, நலம் தருகின்ற கருவிகளாக மாற நமது பிள்ளைகளை நாம் அர்ப்பணிப்போம். நமது பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நமது பிள்ளைகளை நாம் பயிற்றுவிப்போம். இந்த மாதத்திலே நமது குழந்தை செல்வங்கள் அன்னையின் வழியாக ஆண்டவருக்கு அருகாமையில் வர, அன்னையின் வழியாக நலம் தருகின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, அன்னையின் வழியாக நலம் தருகின்ற அனுபவத்தை குடும்பத்தில் தாத்தா பாட்டிக்கு, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு, வாழ்கின்ற பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு இந்த நலம் தருகின்ற அருளை கொண்டு செல்லுகின்ற தூதுவர்களாக இருக்கின்றபடி ஆண்டவர் திருப்பாதம் அர்ப்பணிப்போம். நமது பிள்ளைகளோடு பயணிப்போம். அன்னை மரியாவினுடைய பரிந்துரையால் நம் பிள்ளைகள் இறை அனுபவத்தை பெறட்டும், இறை ஆசீர்வாதத்தின் தூதுவர்களாக செயல்படட்டும். நமது பிள்ளைகள் மூலமாக இறைவன் மகிமைப்படுத்தப்படட்டும். அதற்கான அருளை நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் தர வேண்டுமாய் தொடரும் இந்த இறைவேண்டல் நேரத்திலே உருக்கமாய் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புறவுகளே, சாலமோன் அரசர் ஆண்டுடைய திருப்பிரசனத்திலே இப்படியாக மன்றாடுகின்றார். உம் அடியானாகிய
என் விண்ணப்பத்தையும் என் மன்றாட்டையும் கேட்டருளும். உம் ஊழியனாகி என் கூக்குரலுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவிசாய்த்தருளும். ஆண்டவரிடத்திலே சொல்வோம், ஆண்டவரே, நாங்களும் இப்படிதான் உம் பாதம் பற்றி கொண்டு மன்றாடுகிறோம் சாமி. உமது திரு பிரசன்னத்திலே எங்களை மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தாரை மட்டுமல்ல, எங்களோடு இணைந்து இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் மட்டுமல்ல, உடலமற்று இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டுடைய கடைக்கண் பார்வை என் மேல் படாதா? ஆண்டவர் எனக்கு இரக்கம் காட்ட மாட்டாரா? ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி என்னை சுகப்படுத்த மாட்டாரா? எனக்கு உயிர் பிச்சை தர மாட்டாரா? என்னுடைய கணவருக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, இதோ இந்த சகோதரனுக்கு, சகோதரிக்கு என் ஆண்டவர் சுகத்தை தர மாட்டாரா என்று ஏங்கி கொண்டிருக்கின்ற, ஜபித்து கொண்டிருக்கின்ற, கண்ணீர் வடித்து மன்றாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனுக்காக, மகளுக்காக ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, நாங்களும் இணைந்து மன்றாடுகிறோம் சாமி. இரங்கும், நோய் நீக்கும் வல்லமை உள்ளவர் நீர். ஆண்டவரே, நீர் தெய்வீக மருத்துவர். யெகோவா ராஃபா, என் மீது மனமிறங்கும். உடல்நலமற்ற ஒவ்வொருவர் மீதும் மனமிறங்கும் சாமி. தொட்டு சுகமாக்கும். நன்றி சொல்கின்ற சூழலை தாரும் ஆண்டவர் என்று சொல்லி உருக்கமாய் இந்த பாடலை பாடி ஆண்டவர் தொட வேண்டுமாய், நலப்படுத்த வேண்டுமாய் நாம் ஜெபிப்போம். நீக்கும் வல்லமை உள்ளவரே, இயேசுவே தெய்வீக மருத்துவரே, என் மீது மனம் இறங்கும். ஐயா, என்னை தொட்டு குணமாக்கும். என் மீது மனம் இறங்கும். ஐயா, என்னை தொட்டு குணமாக்கும். நோய் நீக்கும் வல்லமை உள்ளவரே, இயேசுவே தெய்வீக மருத்துவரே, என் மீது மனமிரங்கும். ஐயா, என்னை தொட்டு குணமாக்கும். என் மீது மனமிரங்கும். ஐயா, என்னை தொட்டு குணமாக்கும். பேதுருவின் மாமியின் காய்ச்சலை கடிந்து சுகம் கொடுத்தே. பேதுருவின் மாமியின் காய்ச்சலை கடிந்து சுகம் கொடுத்தே. பெரும்பாடு உள்ளவனும் தொட்ட போது பேராற்றல் பெருகச் செய்தே. பெரும்பாடு உள்ளவளும் தொட்ட போது பேராற்றல் பெருகச் செய்தீர். இன்றெனக்கு சுகம் தாரும் ஐயா, நன்றி சொல்லி பாடச் செய்யும். 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 நோய் நீக்கும் வல்லமை உள்ளவரே, இயேசுவே தெய்வீக மருத்துவரே, என் மீது
மீது மனம் இறங்கும் ஐயா என்னை தொட்டு குணமாக்கும் பிடித்த இருவரின் தீமைகளை அடியோடு அழித்தொழித்தே பிடித்த இருவரின் தீமைகளை அடியோடு அழித்தொழித்தீர். பார்வையற்ற கண்களுக்கு சேறு பூசி ஒளி தந்து குணமளித்தே பார்வையற்ற கண்களுக்கு சேர் பூசி ஒளி தந்து குணமளித்தீர். இன்றெனக்கு சுகம் தாரும் ஐயா நன்றி சொல்லி பாடச் செய்யும் இன்றெனக்கு சுகம் தாரும் ஐயா நன்றி சொல்லி பாடச் செய்யும். இன்றெனக்கு சுகம் தாரும் ஐயா நன்றி சொல்லி பாடச் செய்யும் இன்றெனக்கு சுகம் தாரும் ஐயா நன்றி சொல்லி பாடச் செய்யும் நோய் நீக்கும் வல்லமை உள்ளவரே இயேசுவே தெய்வீக மருத்துவரே என் மீது மனம் இறங்கும் ஐயா என்னை தொட்டு குணமாக்கும் என் மீது மனம் இறங்கும் ஐயா என்னை தொட்டு குணமாக்கும் ஆண்டவர் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உடல்நலமற்ற சகோதரனை சகோதரியை நற்கரணை ஆண்டவரின் இரக்கத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவே, நீர் இறங்குகின்ற தெய்வம், மனது உருகுகின்ற தெய்வம். ஆண்டவரே, நீர் யெகோவா ராஃபா, சுகம் தருகின்ற தெய்வம். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் நீர் சாமி. ஆண்டவரே, நாட்டிலே பஞ்சம், கொள்ளை நோய் உண்டாக்கும் போதும் வறட்சி, ஆண்டவரே, இன்னும் பல்வேறு விதமான காரணங்களினால் உம் பிள்ளைகள் வாதையினால் நோயினால் அல்லல் பட்டு போராடி கொண்டிருக்கின்ற தருணங்களில் ஓடோடி வருகின்ற தெய்வம் நீர் அல்லவா. இதோ இந்த சகோதரனுக்காய், இந்த சகோதரிக்காய் நாங்கள் மன்றாடுகிறோம் சாமி. மருத்துவமனையில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பல்வேறு மாதங்களாய் ஆண்டுகளாய் மருந்து சாப்பிட்டோம், மருத்துவமனைக்கு சென்றும் சுகம் பெற முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த வழியிலே உமது இரக்கத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இறங்கும் சாமி, என் பிள்ளைகளுக்காய் இறங்கும். மனது உருகுகின்ற தெய்வமே, எங்கள் பிள்ளைகளுக்காய், எங்கள் உறவுகளுக்காய் நீர் இறங்கும் சாமி. மகனே, மகளே, விரும்புகிறேன் சுகமாக என்று சொல்லி இதே வேளையிலே நீ சுகப்படுத்தி தாரா. நீ தொடும் ஆண்டவரே, உடன் நலமற்ற எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே கடந்து போக வேண்டுமாய் நாங்கள் உம் பாதம் பற்றி ஜெபிக்கிறோம். தொட வேண்டுமாய் உம் பாதம் பற்றி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது திரு ரத்தத்தினால் உம் பிள்ளைகளை கழுவ வேண்டுமாய், உடல் சுகத்தினால் ஆண்டவரே உம் பிள்ளைகளுக்கு கட்டளை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. நீங்க ஜெபியுங்க, நீங்கள் ஜெபியுங்க. நீங்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்தவாறே உங்கள் உறவுகளுக்காய் ஜெபியுங்க, கணவருக்காய் ஜெபியுங்க, மனைவிக்காய் ஜெபியுங்க, பிள்ளைகளுக்காய் ஜெபியுங்க, மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபியுங்க. இதோ ஆண்டவர் இறங்குகின்ற நேரம், கடந்து வருகின்ற நேரம், தொடுகின்ற நேரம், கல்வாரி இரத்தத்தால் கழுவி சுகப்படுத்துகின்ற நேரம் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. உமது இரக்கத்தினால், உமது இரத்தத்தினால் கழுவி தூய்மையாக்கும் சாமி, சுத்தப்படுத்தி தாரும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த உலகத்திலே நீர் உலாவின நாட்களிலே
பற்பல வியாதிகளினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்மிடத்திலே கொண்டு வந்தார்களே. கால் ஊனமுற்றோர், உடல் ஊனமுற்றோர், முடக்குவாதம் உடையோர் என்று எத்தனையோ பேர் உம்மிடத்திலே வந்தார்களே. பா, ஒருவரையும் நீர் விடவில்லையே. ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி அனுப்பினவர் நீர் அல்லவா? இன்றும் நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை உமது பிள்ளைகள் அறிந்து கொள்ளும் படிக்கு, உம்மிடத்திலே விசுவாசம் வைக்கும் படிக்கு இதோ இந்த நேரத்திலே அற்புதத்தை செய்வீராக. உமது பிள்ளைகளின் மீது நீர் கரத்தை வைப்பீராக. வா, எத்தனையோ பேர் விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி தள்ளப்பட்ட நிலையிலே இருக்கலாம் ஆண்டவரே. எனக்கென்று யார் உதவுவார் என்று சொல்லி, என்னை யார் மருத்துவமனைக்கு கூட்டி செல்வார் என்று சொல்லி அப்பா தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. வைத்தியம் செய்ய பணம் இல்லாத நிலையிலே இருக்கலாம் ஆண்டவரே. பிள்ளைகள் இருந்தும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே இருக்கலாம் ஆண்டவரே. நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கலாம் சாமி. நொறுங்குண்ட இருதயத்தை ஒருபோதும் நீர் புறக்கணிப்பதில்லை அப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் விசாரிக்கிற தெய்வம் நீர் என்பதை உமது பிள்ளைகளை அறிந்து கொள்ள செய்வீராக. உமது அதிசயத்தை காட்டுவீராக, உமது அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. இன்றும் நீர் ஜீவிக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி செய்வீராக. ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு, அற்புத சுகத்திற்கு இதோ நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல ஆண்டவரே. எங்களுடைய நீதியின்படி அல்லப்பா, உமது இரக்கத்தின்படி நீர் இறங்கும் ஆண்டவரே. உமது இரக்கத்தின்படி உமது பிள்ளைகளுக்கு நீர் இறங்குவீராக. உமது பரிசுத்த கரத்தினால், ஆணி பாய்ந்த கரத்தினால் உமது பிள்ளைகளின் நோய் மீது கைகளை வைப்பீராக. ஒப்பு கொடுக்கிறோம் சாமி, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நோய் நீக்கும் வல்லமை படைத்தவர் நீர் ஆண்டவரே. இதோ நானே உனக்கு நலம் நல்குவேன் என்று சொன்னீரே, உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. உமது வார்த்தையின்படி உமது பிள்ளைகளுக்கு நீ நிறைவேற்றுவீராக. வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் நீர் தான் ஆண்டவரே. உமது பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த நேரத்திலே நீ நிறைவேற்றுவீராக. உமது பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர் நீர் சாமி. எங்கள் பாவங்களை உணர்ந்து இந்த நேரத்திலே அறிக்கை செய்கிறோம். எங்களை மன்னிப்பீராக, எங்கள் நோய்களை குணப்படுத்துவீராக. ஒப்பு கொடுக்கிறோம். கடினப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவையும் நொறுக்குவீராக. உம்மை நோக்கி கூப்பிடுகிற இருதயம் உள்ளவர்களாய் மாற்றுவீராகப்பா. குணப்படுத்தும். குணமாகாத நோய்கள் உம்மிடத்திலே இல்லையே அப்பா. இந்த நேரத்திலே ஒவ்வொரு வியாதி நீர் சுகப்படுத்துவீராக. ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆசீர்வதிப்பீராக. சுகத்தை கொடுக்கிறவர் நீர் மட்டுமே ஆண்டவரே. மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் நீர் ஒருவர் மட்டுமே அப்பா. உமது ஆவி குணப்படுத்துமே, உமது வார்த்தைகள் குணப்படுத்துமே சாமி. இந்த நேரத்திலே உமது ஆவியை அனுப்புவீராக. உமது பரிசுத்த ஆவியை அனுப்புவீராக. உமது வல்லமை வெளிப்படும்படி செய்வீராக. உமது வல்லமை வெளிப்பட்டு அநேகரை சுகப்படுத்தியதே, இன்றும் கூட அதை நீர் மெய்ப்பிப்பீராக. ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. சுகத்தை கொடுப்பீராகப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி 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 ஆண்டவரே. இதோ உன் கண்ணீரை கண்டேன், மன்றாட்டை கேட்டேன். உனக்கு சுகத்தை தருவேன், உன் ஆயுளை கூட்டி தருவேன் என்று நீர் வாக்கு கொடுத்தீரே. உமது வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே என்னை நடத்தும், உன் பிள்ளைகளை நடத்தும். எங்கள் கண்ணீரை துடையும், எங்கள் மன்றாட்டை கேளும், நலத்தை தாரும். ஆண்டவரே, உமது நலம் தருகின்ற அருளுக்காய் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். எங்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி மாண்புயர் கீதம் பாடி நலம் தருகின்ற ஆண்டவரின் ஆசிரை பெற்றுக்கொள்வோம். அடையாளத்தை
இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.